இப்போ நம்ம வந்து முட்டை குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த குழம்பு நல்லா இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதை வேக வச்சு உளிச்சு இதில் சேர்த்துருக்குறோம். இந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம முட்டையை எடுத்துக்கலாம். முதல்ல முட்டையை எடுத்து நல்லா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மீடியம் தீயில் வந்து ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா நம்மளுக்கு முட்டை வெந்துடும். நம்ம இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு மூடி, 2-3 பல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு, இதை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் குழம்பு திக்னஸ்க்காக வந்து நம்ம வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இல்லைன்னா சிக்கன் மசாலா தூள் இந்த மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து முட்டை ரெடி ஆயிடுச்சு. அது வெந்ததை நம்ம வந்து உளிச்சிட்டு தோலை உளிச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து தாளிக்கிறது ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, தக்காளி 1. முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம தக்காளி 1 இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனல்லே ஏற்கனவே வந்து முட்டை கிரேவி 2-3 டைப்பில் நம்ம போட்டிருக்குறோம். அதை தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணாலும் நம்ம திக்காக வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் இன்றைக்கி தண்ணி மாதிரி தான் வச்சுருக்குறேன். தோசைக்கு கொஞ்சம் நிறையா வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம இதை வந்து கொதிக்க விடணும். நம்ம போட்டிருக்கிற அந்த மிளகாத்தூள் மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம இதில் வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். நான் எல்லா முட்டையும் வந்து நான் அப்படியே முழுசாக வேக வச்சு உளிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் முட்டை ஃப்ளேவர் தான் வேணும் அப்படின்னா 1 அல்லது 2 முட்டையை வந்து நம்ம லாஸ்ட்டாக உடச்சி உள்ளே ஊற்றுனா கூட அது நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு அப்பப்போ நம்மளுக்கு என்ன எப்படி முடியுதோ அந்த மாதிரி இதில் நம்ம செஞ்சுக்கலாம்.